செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரான் நடத்திய தாக்குதலில் துபாய் விமான நிலையத்தில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. துபாய் விமான நிலையத்தில் பயணிகள் வந்து செல்லும் பகுதி சேதமடைந்திருப்பதாக அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். விமான நிலையத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளும் காயமடைந்திருக்கின்றனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் துபாய் விமான நிலையத்தில் பயணிகள் வந்து செல்லும் பகுதி சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, உலகிலேயே இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் மிக பரபரப்பாக இயங்கக்கூடியதான் இந்த துபாய் விமான நிலையம். இது தொடர்ந்து நேற்றிலிருந்து மூடி வைக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து சேவையானது முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. தற்போது ஈரான் நடத்திய அந்த தாக்குதலில் விமான நிலையம் பாதிப்புக்குள்ளாயிருப்பதாக தற்போது துபாய் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதலில் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. ஈரான் தொடர்ந்து முதலில் ஏவுகணைகளை வைத்து இந்த வளைகுடா நாடுகளில் பல நாடுகளில், அதாவது அமெரிக்க நிலைகள் இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுகள் மேல் தாக்குதல் நடத்தியது. முதலில் ஏவுகணைகளை வைத்து தாக்கியது. தற்போது ட்ரோன்களை வைத்து அந்த தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அவ்வாறுதான் தற்போது இந்த துபாய் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலில் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. தற்போது இஸ்ரேல் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது. அதாவது ஈரானை குறிவைத்து மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை ஏவக்கூடிய தளங்களை குறிவைத்து தற்போது இஸ்ரேல் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. லாவண்யா, ஈரானில் உள்ள ஏவுதளங்களை குறிவைத்து மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்திருக்கும் நிலையில் துபாய் விமான நிலையத்தின் ஒரு பகுதி சேதமடைந்திருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.